கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண்ணில்லையே என்ற கவிஞர் கண்ணதாசன் மற்றும் பி. சுசீலா அம்மாவின் கூட்டணியில் உருவான ஒரு அற்புதமான பாடலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். வங்காள மொழி திரைப்படமான கலாபாவ் படம் ஒரு மிகச்சிறந்த வங்காள நாடகமான போதுவின் மூலத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அதை அவ்வாறே தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் 1963 வெளியான நானும் ஒரு பெண் என்ற திரைப்படம். ஏவிஎம் நிறுவனத்தின் துணை நிறுவனமான முருகன் பிரதர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் AC திருலோகச்சந்தர் இயக்கத்தில் இசையமைப்பாளர் R. சுதர்சனம் இசையில் உருவாகிய இந்த திரைப்படம் அந்த வருடத்தின் தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதை பெற்றது மட்டுமல்ல, பொருளாதார ரீதியிலும் வெற்றி பெற்ற ஒரு சிறந்த படமாக அமைந்தது. நிறத்தை அடிப்படையாக கொண்டு மனிதர்களின் தரத்தை நிர்ணயிப்பது காலங்காலமாக நடந்து கொண்டே இருப்பதுதான். அதை மையமாக கொண்டதுதான் நானும் ஒரு பெண் என்ற இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நிறம் குறைவாக உள்ள ஒரு பெண் தன் ஆதங்கத்தையும் தாழ்வு மனப்பான்மையில் புழங்கும் குமரலையும் உருக்கமாக கண்ணா கருமை நிற கண்ணா என கடவுள் கண்ணனிடம் வெளிப்படுத்துவதாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல் வரும். இந்த திரைப்படத்தில் அந்த பெண் வேடத்தில் நடிகை விஜயகுமாரி நடித்தார் என்று சொல்வதை விட வாழ்ந்திருப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பெண்ணின் உணர்வுகளை அவ்வளவு அற்புதமாக வெளிப்படுத்தியிருப்பார். பாடலினை மிக அருமையாக பாடியிருக்கும் பி. சுசீலா அம்மாவின் உருக்கமாய் ஒலிக்கும் குரலில் உள்ளங்கள் கரைந்துவிடும். அவள் புகுந்த வீட்டில் அவளது நிறத்தினால் மாமனாரின் வெறுப்புக்கு ஆளாகிறாள். வயதில் பெரியவர் தன் முகம் பார்த்து பேச மறுப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. புழுங்கும் மனவேதனையை கடவுள் கண்ணன் சிலை முன்பு வெடித்து சிதறுகிறது அவள் பாடும் பாடல் வரிகளில். கண்ணா என கலங்கி ஒலிக்கும் அந்த இனிமையான குரல் கண்டிப்பாக கோகுலத்தில் இருக்கும் கடவுள் கண்ணனை கட்டி இழுத்து கொண்டு வந்திருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண்ணில்லையே என்ற கவியரசர் கண்ணதாசனின் வரிகளாய் அடுத்து வருவது, உன்னை மறுப்பார் இல்லை, கண்டு வெறுப்பார் இல்லை, என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை என்று அவளது மனத்தாங்களை கடவுள் கண்ணனிடமின்றி வேறு யாரிடத்தில் சொல்ல முடியும்? அவள் நிறம்தான் கருப்பு, மனம் வெள்ளை, தனக்குத்தானே வாதாடுகிறாள். மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா, இனம் பார்த்து எனை சேர்க்க மறந்தாய் கண்ணா, நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணா. எளிய வரிகள், வார்த்தைகளில் வலிமை. என் நிறத்தை கண்டு வெறுக்கும் இவர்கள் என் வெள்ளை மனதை அறியவில்லை. இப்படிப்பட்ட இடத்தில் என்னை சேர்த்துவிட்டு நீயும் இங்கே சிலையாக நிற்கிறாய் என கடவுள் கண்ணனிடம் நியாயம் கேட்பதாக முறையிடும் அழுத்தமான வரிகள். பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போன்ற நினைவொன்று வைத்தாய் கண்ணா, கண் பார்க்க முடியாமல் மறைந்தாய் கண்ணா, எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா என்று நல்ல மனம் கொடுத்து அதில் நல்லவற்றையே நினைக்க வைத்தாய். ஆனால் அதை பிறர் பார்க்க முடியாமல் மறைத்தாயே. எந்த பிறவி கடன் தீர என்னை நீ படைத்தாய் என உள்ள குமரல்களை உணர்த்தும் ஆழமான வரிகள். இதை கேட்கும்போது மறைந்திருந்து காணும் மாமனாரின் மனம் இலகுவதாய் வரும் அந்த காட்சி. இந்த பாடல் முழுவதும் பி. சுசீலா அம்மாவின் அரசாட்சியே மேலோங்கும். கல்லும் கரையும் குழையும் குரலில் நடிகை விஜயகுமாரி சோகத்தை பிழிந்து நடித்திருக்க, தன் குரலால் அதை நனைத்த பெருமை பி. சுசீலா அம்மாவையே சேரும். கவியரசர் கண்ணதாசனின் கனிவான வரிகளில் ஒலிக்கும் இந்த பாடல் கேட்பவர்களின் கண்களில் கண்ணீரை கண்டிப்பாக வரவழைக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அனைவரும் ஆழ்ந்து கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான திரைப்பட பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவியரசர் கண்ணதாசன் பி சுசீலா அம்மாவின் கூட்டணியில் உருவான இந்த ஒரு அற்புதமான பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.